எல்லோருக்கும் வணக்கம். அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி 8இல் இருத்தல் வகை வாக்கியம் அமைப்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 7 பகுதிகளில் நாம் அடிப்படை பயிற்சிகளை பெற்றிருக்கிறோம். அது கார் ஓட்ட கத்துக்கிற மாதிரி. இப்ப ஆக்சுவலா இனி வரும் பாடங்களில் கார் ரோட்ல ஓட்ட போறோம். இப்ப தமிழ் நமக்கு தாய்மொழி. அதில் ஏற்கனவே இலக்கண பிழையின்றி எழுத படிக்க தெரியும் நமக்கு. ஆனால் ஆங்கிலம் என்பது வேற்று ஒரு மொழி. ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள இந்த பாடத்திட்டம் மிகவும் சுலபமானது, மற்ற பாடத்திட்டங்களை விட வித்தியாசமானது, அதே போல மிகவும் சுருக்கமானது. நாம் அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள நமக்கு தேவைப்படும் நேரம் வெறும் 3 மணி நேரம் மட்டுமே. இப்ப மொழி என்றால் என்ன? ஏதோ ஒன்றை பற்றி சொல்வது இல்லையா? இப்ப இந்த சித்திரங்களை பார்த்தோம்னாக்க, இடது பக்கம் மலை இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, மரம் இருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு பொருள் இருப்பதை பற்றி சொல்வதால் இது இருத்தல் வகை வாக்கியங்கள். அடுத்த பக்கம் பாருங்க, மனிதர்கள் மிருகங்களை வேட்டையாடுகிறார்கள். இந்த சித்திரங்கள் ஒரு செயலை செய்வதை குறிப்பிடுகின்றன. அதுபோல வாக்கியம் என்பது ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, அது என்னது? இருத்தல் வகை வாக்கியம். அடுத்து ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி ஒரு வினையை செய்தது என்பது செயல்வினை வாக்கியம். இரண்டும் கலந்த 3வது வாக்கியம் இருக்கு, அதை அப்புறமா பார்க்க போகிறோம். இப்ப பொருள்கள் எத்தனை? 9 பொருள்கள் 3 காலங்களில் 4 விதமாக இருப்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 4 விதமாக என்ன? சாதாரணமாக, தொடர்ந்து, வினைமுற்றாக, தொடர் வினைமுற்றாக. இப்ப நம்ம 9 சப்ஜெக்ட் போட்டிருக்கோம் இங்க இடது பக்கம். இந்த டேபிளேஷன்ல நம்ம 12 டென்சஸ் சொல்லியிருக்கோம். டென்சஸ்னா என்ன? காலம் பிளஸ் வினை எப்படி செய்யப்பட்டது இரண்டும் சேர்த்தது. ஓகே. 3 காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதில் வினை எப்படி செய்யப்படும்? சாதாரணமாக செய்யப்படும், தொடர்ந்து, வினைமுற்றாக அல்லது தொடர் வினைமுற்றாக. அல்லது இருத்தலை எப்படி சொல்லலாம்? சாதாரணமாக இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது, வினைமுற்றாக இருக்கிறது, தொடர் வினைமுற்றாக இருக்கிறது என்று சொல்லலாம். இப்ப வாக்கியத்துல, இருத்தல் வகை வாக்கியத்துல அடிப்படை வினைச்சொல் என்ன? பி. ஓகே. நம்ம ஏற்கனவே போன வகுப்பில் படிச்சிருக்கிறோம். அடிப்படை வாக்கிய சொல் ஒரு வாக்கியத்தில் வாக்கிய வினைச்சொல்லாக மாறும். அது எப்படி மாறும்? நிகழ்காலத்தில் am, is, are என்று மாறும். கடந்த காலத்தில் was, were என்று மாறும். எதிர்காலத்தில் will be என்று மாறும். இவை அனைத்தும் சாதாரணமாக இருத்தலை பற்றி, வினைமுற்று வகை, தொடர் வினைமுற்று வகை இருத்தலை பற்றி அப்புறமா பார்க்க போகிறோம். இப்போ 9 சப்ஜெக்ட்ல 12 டென்சஸ். ஓகே. சாதாரணமாக இருந்தால் நிகழ்காலத்தில் am, is, are வரும். கடந்த காலத்தில் was, were என்ற வினைச்சொற்கள் வரும். எதிர்காலத்தில் will be என்ற வினைச்சொல் வரும். இப்ப தமிழில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி வினைச்சொல் உண்டு. மொத்தம் 9 வினைச்சொற்கள். ஆங்கிலத்தில் பொருள்களை குரூப்பிங் செய்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வினைச்சொல் போடுவாங்க. குரூப் 1க்கு I, குரூப் 2 he, she, it, குரூப் 3 you, we, they. இப்ப வாக்கியம் அமைச்சு பார்க்கலாமா? இருத்தல் வகை வாக்கியம் நிகழ்காலத்தில் சாதாரண வினையை செய்யும் போது, சாதாரணமாக இருக்கும்போது என்ன வினைச்சொல் வரும்? ஓகே. இப்ப G1 என்பது குரூப் 1. ஓகே. G2 குரூப் 2, G3 என்பது குரூப் 3. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப பொருள் நான் இருக்கிறேன், வினைச்சொல் இருக்கிறேன். ஆங்கிலத்துல அதை I am என்று சொல்கிறோம். வினைச்சொல் am. அடுத்து அவன் இருக்கிறான், ஆங்கிலத்தில் he is. அவள் இருக்கிறாள்,
ஆங்கிலத்தில் she is. அது இது இருக்கிறது. it is, this is, that is. இங்கே வினைச்சொல் என்ன போட்டிருக்கோம்? குரூப் 2க்கு is. அடுத்து குரூப் 3 நீ இருக்கிறாய், you are. வினைச்சொல் வந்து are. நீங்கள் இருக்கிறீர்கள், you are. நாம் இருக்கிறோம், we are. அவர்கள் இருக்கிறார்கள், they are. அவைகள் இருக்கின்றன, these are. அவைகள் இருக்கின்றன, those are. இப்ப ஆங்கிலத்தில் எத்தனை வினைச்சொல் போட்டிருக்கோம்? am, is, are. வெறும் 3 வினைச்சொற்கள் நிகழ்காலத்திற்கு. ஓகே. ஆனா தமிழில் எத்தனை வினைச்சொல்கள் இருக்கின்றன? இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது, இப்படி 9 வினைச்சொற்கள். அடுத்து கடந்த காலத்திற்கு என்ன வினைச்சொல் வரும் பார்க்கலாம். நான் இருந்தேன், அதற்கு I was. அடுத்து குரூப் 2 அவன் இருந்தான், he was. அவள் இருந்தாள், she was. அது இது இருந்தது, it is, this is, it was, this was, that was. இங்க பாருங்க, குரூப் 1 குரூப் 2க்கு இரண்டுக்குமே ஒரே வினைச்சொல் தான். ஆனா நிகழ்காலத்துல குரூப் 1க்கு தனி வினைச்சொல் am, குரூப் 2க்கு தனி வினைச்சொல் is, குரூப் 3க்கு தனி வினைச்சொல் are. ஓகே. ஸோ அது போல இப்ப கடந்த காலத்துல குரூப் 3. ஓகே. நீ இருந்தாய், you were. நீங்கள் இருந்தீர்கள், you were. நாம் இருந்தோம், we were. அவர்கள் இருந்தார்கள், they were. இவைகள் இருந்தன, these were. அவைகள் இருந்தன, those were. இங்க எத்தனை வினைச்சொற்கள் இருக்கின்றன கடந்த காலத்திற்கு? was, were. இரண்டு வினைச்சொற்கள் தான். தமிழில் பாருங்க, இருந்தேன், இருந்தான், இருந்தாள், இருந்தது, இருந்தாய், இருந்தீர்கள், இருந்தோம், இப்படி 9 வினைச்சொற்கள் உண்டு. ஆங்கிலத்தில் இருத்தலுக்கு கடந்த காலத்தில் 2 வினைச்சொற்கள் மட்டுமே, was and were. அடுத்து எதிர்காலத்தில் நான் இருப்பேன், அது ஆங்கிலத்தில் என்ன வினைச்சொல் போடுறாங்க? will be. so I will be. அவன் இருப்பான், he will be. அவள் இருப்பாள், she will be. அது இருக்கும், it will be. நீ இருப்பாய், you will be. நீங்கள் இருப்பீர்கள், you will be. நாம் இருப்போம், அவர்கள் இருப்பார்கள். எல்லாத்துக்குமே எத்தனை வினைச்சொல்? ஒரே ஒரு வினைச்சொல். ஸோ பொதுவாகவே எதிர்காலத்தில் எல்லா விதமான வாக்கியங்களிலும் பெரும்பாலும் ஒரே ஒரு வினைச்சொல் தான் வரும். ஓகே. இப்ப இருப்பேன், இருப்பான், இருப்பாள் அப்படின்ட்டு தமிழில் எத்தனை வினைச்சொற்கள் இருக்கு எதிர்காலத்திற்கு? 9. ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வினைச்சொல். இப்போ ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப 9 பொருள்கள் 3 காலங்களுக்கும் அட்டவணைப்படுத்தியிருக்கிறேன். இப்ப குரூப் 1 நான் என்பது நிகழ்காலத்தில் am. நிகழ்காலத்தில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குரூப் 1க்கு am. குரூப் 2 அவன் அவள், அதுக்கு is. குரூப் 3 பன்மை குரூப் நீ, நீங்கள், நாம், நாங்கள், இவற்றிற்கு ஆர் வருது. அடுத்து கடந்த காலத்திற்கு குரூப் 1 நான் என்பதற்கும் குரூப் 2 அவன் அவள் அது, இந்த 2 குரூப்புக்கு ஒரே ஒரு வினைச்சொல் தான் was. குரூப் 3க்கு பன்மை குரூப்புக்கு were. எதிர்காலத்தில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இவை அனைத்திற்குமே ஒரே ஒரு வினைச்சொல் தான் வருது. ஆக தமிழில் நம்ம பார்த்தது 27 வினைச்சொற்கள் ஒவ்வொரு பொருளுக்கும். ஆங்கிலத்தில் மொத்தம் 6 வினைச்சொற்கள் மட்டும்தான் உண்டு. சோ இன்று நாம் பார்த்தது முதலில் எந்த வகை வாக்கியம்? இருத்தல் வகையா, செயல்வினை வகையா? இருத்தல் வகை. இருத்தல் வகை வாக்கியத்திற்கு அடிப்படை வினைச்சொல் எது? பி. ஓகே. எப்படி இருக்கிறது? சாதாரணமாக இருப்பதை பற்றி பார்த்தோம். எந்த காலத்தில் இருந்தது பற்றி பார்த்தோம்? நிகழ்காலத்தில், கடந்த காலத்தில், எதிர்காலத்தில், 3 காலத்திற்கும் பார்த்திருக்கிறோம். எத்தனை பொருள்கள் பார்த்திருக்கோம்? 9 பொருள்கள். ஆங்கிலத்தில் 3 குரூப்புகளாக பிரிந்து அதற்கான வாக்கியங்கள் அமைத்திருக்கிறோம். இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுல சந்தேகம் எதுவும் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. அப்படி இல்லைன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல சேர்ந்து நீங்க உங்க சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.